எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 12வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாம் நிகழ்வின் புதிய வருகை பல மேடை கண்ட வித்தகர் தனது ஜோதிட பேச்சால் அனைவரையும் கவர்ந்த ஜோதிட தென்றல் உயிர் திரு PV தண்டபாணி ஐயா அவர்களை ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்களும் பரிகாரங்களும் என்ற அற்புத தலைப்பில் உரையாட வருமாறு அன்புடன் அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கும் மற்றும் குருஜி ஐயாவுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என் குருமார்களுக்கும் என்னுடைய ஆசான்களுக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு ராகு கேது தோஷம் மற்றும் பரிகாரங்கள். இதில் முதலாவதாக ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் பற்றி, அதில் லக்னத்தில் ராகு அப்படி இருந்தால் அவர்களுக்கு அதாவது இந்த சர்ப்பதோஷம், அதாவது அனந்த கால சர்ப்பதோஷம் என கூறப்படும். மேலும் லக்னத்தில் ராகு என்பது தான் போன பிறவியில் செய்த தோஷத்தை குறிக்கும். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், உடலில் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அடிக்கடி உடல் நலம் கெடும், மேலும் குழப்பமான சூழ்நிலை உண்டு. அதேபோல் இரண்டில் ராகு கேது தோஷம் இரண்டில் இருந்தால் குடும்பத்தார் செய்த தோஷம். எனவே இதில் பொய்யை கூட மெய்யாக பேசக்கூடியவர்கள், வசிய பேச்சு, மேலும் குடும்பத்தில் மற்ற குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவர்களால் ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். இந்த இதில் அதாவது அடுத்தபடியாக மூன்றாவது, அதாவது லக்னத்தில் மூன்றில் ராகு என்பது உடன் பிறந்தவரால் தோஷம், அதாவது சகோதர முறையில் ராகு கேது தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு, அதாவது சகோதரனுக்கு உடல் நலம் கெடும், காது பிரச்சனை வரும். இது உங்களுக்கு வாசிகி சர்ப்பதோஷம் என சொல்லப்படும். இந்த பழக்கத்தில் அதாவது கஷ்டம் உண்டு, முயற்சி தடை உண்டு, எதிலும் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சகோதரருக்கு காற்று மூலம் இவருக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நாளில் ராகு, அதாவது தாய் வர்க்கத்தில் தோஷம், இதற்கு சங்கல்ப சர்ப்பதோஷம் எனப்படும். அதாவது குடும்பத்தில் வீட்டில் தோஷம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது பிரம்மாண்டமான வீடு உண்டு, ஆனால் இது தாய்க்கு கண்டம் ஏற்படும். இந்த தாய்க்கு தோஷம் என்பது தாய்க்கு கண்டம் ஏற்படும். மருத்துவ செலவு, சர்ஜரி எல்லாம் நடக்கும். வேலை தொழில் கெடும். தாயார் உடல் கவனம் தேவை. ஐந்தாவது புத்திரதோஷம். எனவே புத்திரதோஷம் என்பது வீட்டில் குழந்தைகள் இயக்கம், குழந்தை இல்லாமல், குழந்தை பிறந்து இறப்பது, நெடுகாலமாக குழந்தை இல்லாமல் இருப்பது, இதெல்லாமே புத்திரதோஷத்தை குறிக்கும். கருக்கலைப்பு, இது எல்லாமே ஒரு புத்திரதோஷத்தை குறிக்கும். இதற்கெல்லாம் காரணம் முன்னோர்கள் இல்லது அவருக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பாம்பை கூட கொண்டிருக்கலாம். ஸோ அதுவும் கூட ஒரு கர்மவினை தோஷம் என்பதை குறிக்கும். எனவே இதுவும் ஒரு புத்திரதோஷத்தை குறிக்கும். இவர்களுக்கு குழந்தையை சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ குற்றம் இருக்கும். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். பிறக்கும் குழந்தைக்கு தலை சார்ந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக சத்ரு தோஷம், அதாவது 6ல் ராகு கேது, கடன் நோய் எதிரி. இதை மகா பத்ம சர்ப்பதோஷம் என கூறுவார்கள். நோயால் கடன் ஏற்படும், அதனால் அவமானம் உண்டு, எதிரிகள் தொல்லை, விதவை பெண்களால் பிரச்சனை. மேலும் 6 என்பது மறைவு ஸ்தானம், எனவே நன்மை செய்யும் வாய்ப்பு அதிகம். அடுத்தபடியாக 7வது, அதாவது களத்திர தோஷம். இந்த களத்திர தோஷம் என்பது தக்ஷக சர்ப்பதோஷம் என கூறப்படும்.
இதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகும். ரகசிய நடவடிக்கை உண்டு. அந்நிய மொழி அதாவது லைஃப் பார்ட்னராக வர வாய்ப்பு. திருமணம் தாமதமாக இருக்கும். தன் செல்வத்தை மது குடித்தே தன் செல்வத்தை இழப்பார். திருமண வாழ்வில் இவர்களுக்கு சிக்கல் உண்டு. இது 7 ராகு களத்திர தோஷம். அடுத்ததாக ஆயுள் தோஷம் 8. அந்நீர்களால் அவமானம் உண்டு. இது கார்கோட சர்ப்ப தோஷம் என கூறப்படும். ஆயுள் தோஷம், ஆண்களுக்கு ஆயுள் தோஷம், பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம். அதாவது மறைமுக நோய், திடீர் இழப்பு, வாழ்க்கையில் தடுமாற்றம், தந்தை சொத்து கிடைக்காது, எதிரிகள் நிறைய இருப்பார்கள். அடுத்தபடியாக 9 அதாவது பிதிர் தோஷம். இது சங்க சூட சர்ப்பதோஷம் எனப்படும். அதாவது உடல் உறுப்பு ப்ராப்ளம். இதில் ஒரு இழப்பு தரும். அப்பாவுக்கு உடல்நிலை கெடும். மேலும் அப்பாவுக்கு கெட்ட பெயர் சமூகத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புத்திர சோகம் ஏற்படும். முன்கோபம் உண்டு. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அடுத்தபடியாக 10வது கர்மதோஷம். அது கர்மதோஷம் என்பது தொழிலை குறிக்கும். இதை கடக சர்ப்பதோஷம் என கூறப்படும். பல தொழில் செய்வார்கள். உடல் நலம் பாதிக்கும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் எண்ணம் உண்டு. தொழில் மூலம் மிக பிரமாண்டம் அடைவதால் அதற்கு நிகர் மருத்துவ செலவு இருக்கும். மூட்டு மாற்று சிகிச்சை கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். அடிக்கடி வேலை மாறுதல், நிலையற்ற தன்மை. தொழில் ரீதியாக இது கர்மதோஷம் எனப்படும். 11வதாக சகோதர தோஷம். அதாவது விஸ்தார சர்ப்பதோஷம் என கூறப்படும். மூத்த சகோதரர் அல்லது சித்தப்பா உடம்பில் குறை இருக்கும். குலதெய்வ தோஷம் உண்டு. வரவுக்கு மீறிய செலவு, பிரச்சனை உண்டு. அடிக்கடி பயணம் செய்வார். குழந்தை தொடர்பு பிரச்சனை உண்டு. வாழ்க்கையில் பிற்பாதி நல்லா இருக்கும். அடுத்தபடியாக 12 ராகு சயன தோஷம். அதாவது சேஷனாக சர்ப்பதோஷம் என கூறப்படும். வெளிநாட்டு வருமானம் உண்டு. ஆனால் சம்பாதித்த பணம் கெட்ட தசாபுத்தியில் அத்தனையும் அழியும். நிம்மதியற்ற தூக்கம், வீண் விரயம், சட்ட பிரச்சனைகள் உண்டு. வழக்கு சிக்கல் உண்டு. எதிரி தொல்லை அதிகம். மேலும் இதற்கு எல்லாமே ராகு கேதுக்கு ஒரு சிறப்பான பரிகாரங்கள் உண்டு. இந்த பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார், பெருமாள் கோயில், அதாவது பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் அர்ச்சனை செய்து தோஷம் நீங்கும். நவகிரக வழிபாடு. ராகு கேதுக்குரிய உகந்த நாட்களில் ராகுக்கு உளுந்தும் கேதுவுக்கும் கொள்ளு தானம் செய்யலாம். மேலும் நட்சத்திர தேவதைகள் வழிபட்டு வருவது நற்பலனை தரும். அடுத்தபடியாக பரிகாரம் நாகதோஷம், சர்ப்பதோஷம், கர்மவினி தோஷம். இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட புற்று உள்ள கோயிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக 1 ராகு இருப்பவர்களுக்கு கருப்பு நீல நிற ஆடைகளை அணிய வேண்டாம். வெள்ளி ஆபரணம் அணியலாம். கோதுமை, வெல்லம், தாமிரம் தானம் இதெல்லாமே செய்யலாம். அடுத்து 2 ராகு இருப்பவர்கள் தாயுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல உணவு கொடுத்து கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்ற தாயை குங்குமம் அல்லது மஞ்சள் திலகம் பூசுவது நன்மை தரும். 3 ராகு இருப்பவர்களுக்கு பரிகாரங்கள், அதாவது வெள்ளி நகை பயன்படுத்தலாம். கன்னிகா தானம் செய்து நன்மை. குடும்பத்தை பிரிந்து வாழாதீர்கள். பறவைகளுக்கு உணவு தானம் தரலாம். 4 ராகு கேது இருப்பவர்களுக்கு பரிகாரமாக வெள்ளி ஆபரணம் அணியலாம். கங்கையில் குளிக்கலாம். வீட்டில் அழுக்கு நீர் தேங்காமல் இருக்க வேண்டும். சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்யலாம். 5 ராகு கேது, அதாவது வெள்ளியால் செய்த யானை பொம்மை வீட்டில் வைப்பது சிறப்பு. 6 ராகு கேது இருப்பவர்கள் பழுப்பு அல்லது கருப்பு நிற நாய் வளர்ப்பது சிறப்பு. 7 ராகு கேது இருப்பவர்கள் சனிக்கிழமை ஓடும் நீரில் தேங்காய் அல்லது பாதாம் பருப்பு மிதக்க விட வேண்டும். எப்போதும் கங்கை நீர் வீட்டில் வைத்துக் கொள்வது சிறப்பு. 8 ராகு கேது இருப்பவர்கள் வெள்ளி பொருள் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். தூங்கும்போது தலையணை அடையில் சிறிது சோம்பு வைத்துக் கொள்ளலாம். சனிக்கிழமை நிலக்கரியை ஓடும் நீரில் மிதக்க விட வேண்டும். 9 ராகு கேதுக்கு பரிகாரங்கள், நாய் வளர்க்கலாம். தங்கம் அணியலாம். குங்கும திலகம் அடிக்கடி இடலாம். 10 ராகு கேது நீலம் மற்றும் கருப்பு நிற உடை அணியலாம். வேறு எந்த நிற, அதாவது இதை சம்பந்தப்பட்ட தொப்பியும் அணியலாம். மேலும் மருத்துவ நோயாளிகளுக்கு செவ்வாழைப்பழம் வாங்கி தரலாம். இனிப்பு மற்றும் சிவப்பு துணி தானம் தரலாம். குடும்பத்தில் நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடி 11 ராகு கேது இவர்களுக்கு தங்கம் அணியுங்கள். அதாவது குங்கும திலகம் இடலாம். வெள்ளி டம்ளரில் தண்ணீர் குடிக்கலாம். 12 ராகு கேது ஒரு எளிய பரிகாரங்கள்,
சோம்பு எப்போதும் தன் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம். சமையலறையில் அமர்ந்து உண்ணலாம். மேலும் வெள்ளியால் செய்த பொம்மை வீட்டில் வைத்துக் கொள்வது சிறப்பு. மேலும் இது போன்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இந்த ராகு கேதுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருநாகேஸ்வரம் இதெல்லாமே ராகு கேதுடைய திருப்பாம்புரம் அனைத்து கோயில்கள் இப்போ புற்றுள்ள கோயில்கள் எல்லாமே உள்ளது. வாழைத்தோட்டையன், அதாவது கோவையில் உள்ள வாழைத்தோட்டையன், சோமனூர் அருகில் உள்ள வாழைத்தோட்டையன் கோயில் சென்று வருவது, மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் சென்று வருவது, காஞ்சி கோயில், ஈரோடு அருகே பெருந்துறை அருகே காஞ்சி கோயில், தம்பிக்கலையன் கோயில், இது எல்லாமே இந்த மாவட்டத்தில் அந்தந்த ராகு கேதுக்குடைய ஸ்தலமாக உள்ளது. இது எல்லாமே வாடிக்கையாளர்கள் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த குருஜி ஐயா அவர்களுக்கும் ராஜசேகர் ஐயாவுக்கும் என் சிறந்த அந்த வேண்டுகிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைவரை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ராஜநிலைவி டிவியின் 12வது ஜோதிடர் கருத்தரங்கு சீரும் சிறப்புமாக காலையிலிருந்து தொடங்கி ஜோதிட ஜாம்பவான்களும் ஜோதிடத்தில் உச்சத்தை தொட்டவர்களாரும் சீரும் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தற்போது பேசிய தண்டபாணி ஐயா, மதிப்புக்கு மரியாதை மிக்க தண்டபாணி ஐயா, அவர் அவையடக்கம் கருதி அவர் ஒரு சில ரகசியமெல்லாம் நிறைய பேசுவார். இந்த இன்றைய தேதி, நாள், நட்சத்திரம், கிழமை, யோகம், கரணம், அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் டம் கட்டி பேசுவார். ஆனால் இதில் இந்த கருத்தரங்களை அவர் பேச கேட்டார், வேண்டாங்கன்ட்டேன். என்ன காரணம்னா, இந்த தேதி கம்பேர் பண்ணுவார், கிழமை கம்பேர் பண்ணுவார், ராஜநிலைங்கிறது கம்பேர் பண்ணுவார். இதுக்கு இன்னைக்கு ஏன் வந்திருக்கோம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம், ஏன் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்குது, ஓரம் முதல் கொண்டு எடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவில் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். ஏன்னா நாங்கள் நிகழ்ச்சியில் 1ஆம் தேதியும் தமிழ் 1ஆம் தேதியும் ஆங்கிலம் 1ஆம் தேதியுமே நாங்கள் சந்திக்கிறது ஒரு வழக்கம். அற்புதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவார். பல்லடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் நீண்ட கால அனுபவம் பெற்றவர். ஜோதிடத்தை இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி மனதுக்காக சொல்லி நிறைய வாடிக்கையாளர்கள் அவர் தேடி போயிட்டு இருக்காரு. மற்றவங்களுடைய சேவை குறிக்கோளுங்கிற மாதிரி மற்ற எல்லா வேலையும் விட்டு போட்டு இப்போ இன்னைக்கு நான் கூப்பிட்டேன் வாங்கினேன் வந்துட்டாரு. படம் எதுவும் சொல்லலை, வந்துட்டாரு. அப்போ என்னன்னா, ஒரு விஷயம் வெளியே வரணும், உலக அளவில் வரணும், ஜோதிடம் வரணும் அப்படின்னா ஜோதிடம் புகழ் பரவணும் இல்லை. ஆல்ரெடி ஜோதிடம் வளர்ந்தாச்சு. இந்த ஜோதிடம் வளர்ந்த விஷயத்த கொடுக்கணும். இன்னைக்கு இந்த தோஷங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சர்ப்பதோஷங்கள், நாகதோஷங்களை பற்றி பேசினாங்க. இது ஏறக்குறைய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வாசுகி பாம்பு அது இது நல்லா சொன்னாங்க. அந்த வாசுகி பாம்பெல்லாம் கடிக்காதம்மா. அது பார்த்துன்னா கண்ணு அப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடும் இல்லையா. அந்த கடிக்கிறது ஆகாத பாம்பு தான் கடிக்கும். நல்லது பாரு, கெட்டிக்கிற பாம்பெல்லாம் கடிக்காதாமா. அது அந்த பாம்பெல்லாம் கடிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் எங்கே போய் பாம்பு பிடிச்சாரு தெரியல. எல்லாம் பாம்போட வரலாறு பூரா தெரிஞ்சு வச்சு பேசினார். இப்போ ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சர்ப்பத்தை பொறுத்தளவு உண்மையான பரிகாரம். யாருக்கு 12 இடத்துல எங்கே ராகு ஏது இருந்தாலும் கூட இந்த வெள்ளியில் ஒரு சர்ப்பம் வாங்கி நம்ம சோமனூர் பக்கத்தால் இருக்கக்கூடிய ஐயன் கோயிலில் கொண்டு போய் அந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு உண்டியல் ஒன்று இருக்கு. அதை போட்டு வந்தாங்கன்னா சகல விதமான தடைகளும் விலகுங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதே இல்லை. ரொம்ப அருமையாக எளிமையாக நடக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி போய் நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில், அதாவது இது எந்த இடத்துல இருந்தாலும் சரி தோஷம் தான். இப்போ இந்த ராகு கேதுங்கிறது என்னன்னா, இந்த ஊழ்வினைங்கிற மாதிரி போன பிரிவில் செஞ்ச கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுகள் அமையும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்களோ அந்த பலன்களை நம்ம அனுபவிச்சாகணும். 5ல் இருந்தால் புத்திர தோஷம்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். போனது ஏன் புத்திர தோஷம் வருது? போன விரைவில் குழந்தை உண்டாகிறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, தடை பண்றாங்கல்ல. குழந்தை உற்பத்தி ஆகும் வருது, உற்பத்தி ஆனது கலைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல 5 ரூபாய் உட்காந்துக்கும். இது எங்கெங்க உட்காருதோ அதுதான் தோஷம். அம்மாளுக்கு கெடுதல் பண்ணவனுக்கு போனா 4ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கும். அப்போ இதெல்லாமே செஞ்ச தோஷங்கள் அப்படிங்கிற அமைப்பு. ஐயா தெளிவா பேசினார், தெளிவா பேசினார். ஜோதிடம் திடமா வந்தா தான் ஜோதிடம் அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு அவருடைய ஜோதிட சேவை நாளும் வளரணும்.
நம்முடைய ராஜநிலை டிவியில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு கருத்தரங்களையும் கலந்து கொண்டு தன்னுடைய ஒரு நல்ல ஒரு சிறந்த பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அவருக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க ஆசீர்வதித்து வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.